மகளே, உன் விசுவாசம் உன்னை. யார் விசுவாசம்? நான் வந்து கை வச்சு ஜெபம் பண்ணல, நீ உன் பிரச்சனை என்கிட்ட சொல்லல, உன்னோட விசுவாசம் உன்னை ரட்சித்தது. உன் வேதனை நீங்க சமாதானத்தோடு உன் வேதனை நீங்க சுகமாயிரு என்றார். அல்லேலூயா. அப்போ சௌக்கியத்தை, ஆரோக்கியத்தை எரேமியா 33:6 முதல் குறிப்பில் தேவன் நமக்கு கற்றுத் தருகிறார். நான் வர பண்ணுவேன்னு சொல்லும் போது இந்த 12 வருஷ ஸ்திரீ, வியாதியா இருக்க ஸ்திரீக்குள்ள இருக்க ஒரு நம்பிக்கையோடைய விசுவாசம் நமக்கு தேவை. கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? அது என்னையா நம்பிக்கையான விசுவாசம்னா, ஆண்டவரை சரியாக அறிந்து கொண்டார். இயேசுவை மட்டும் கேள்விப்பட்டது மட்டுமல்ல, அந்த வஸ்திரம் சாதாரண வஸ்திரம் அல்ல, அந்த வஸ்திரத்தில் ஒரு வல்லமை உண்டு. அந்த வஸ்திரத்தை நான் தொட்டா சொஸ்தமாக வேண்டிய உள்ளுக்குள்ள விசுவாசம். வாயை விட்டு கூட அறிக்கை செய்யல. அந்த வஸ்திரத்தை குறித்து வாயை விட்டு கூட அறிக்கை செய்வோம். உள்ளான விசுவாசம். அந்த வஸ்திரத்தை நான் தொட்டா போது நான் சுகமாக வேண்டும் சொல்லி நம்பிக்கையோடு அந்த வஸ்திரத்தை தொடும்போது வல்லமை புறப்பட்டது. வல்லமை புறப்பட்ட உடனே சுகமடைந்தார். ஏன் அந்த ஸ்திரீ அந்த வஸ்திரத்தை தொட்டார்? ஏன் அந்த வஸ்திரத்துடைய வல்லமை எப்படிப்பட்டது என்று நாம் பார்க்கும்போது, ஏசாயாவின் 6வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே அந்த வஸ்திரத்துடைய மகிமை எப்படி நிரப்பப்பட்டிருக்கிறது, அந்த வஸ்திரத்துடைய வல்லமை எப்படி இருக்கப்பட்டது என்று ஏசாயா 6வது அதிகாரம் 2வது வசனத்திலிருந்து வாசிப்போம். 1லிருந்து வாசிப்போம் சீக்கிரமாக. வஸ்திர தொங்கலால் எதை நிரப்பப்பட்டிருக்கிறதா? நல்ல கவனிப்போம். இங்கே வஸ்திரத்தின் தொங்கலால் தேவாலயம் நிரப்பப்பட்டிருந்தது. அப்போ அந்த வஸ்திரத்துடைய தொங்கல் வந்து தேவாலயத்தில் நிரப்பப்பட்டிருக்கிற வேளையில சேராபின் தூதர்கள் வந்து நின்று ஒவ்வொருக்கும் சேட்டைகள் இருந்தது. 2 சேட்டைகளால் கவனிப்போம், முகத்தை மூடி பறந்து ஒருவர் நோக்கி, சேனைகள் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் நிறைந்திருக்கிறது என்று கூப்பிட்டு சொன்னார்கள். சத்தத்தால் வாசலின் நிலைகள் அசைந்தது. அது புகையினால் போதும். அல்லேலூயா. மகிமை தேவாலயத்திலே நிரப்பப்பட்டது. அந்த ஸ்திரீ சரியாக அறிந்தார். ஏன் வஸ்திரத்தை தொட்டாரனா, இது சாதாரண வஸ்திரம் இல்ல, ஒரு துதியோடைய மகிமை நிறைந்த வஸ்திரம். அந்த மகிமையே ஆலயமே தேவாலய புகையினால் நிரப்பப்பட்டது என்று அறிந்து அந்த வஸ்திரத்தை தொட்டார். கரங்களை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இந்த 2026 உனக்கு ஆரோக்கியம் சௌக்கியம் வேணும்னு சொன்னா இங்க ஆலயத்தில் ஒரு வஸ்திர தொங்கல் இருக்கின்றது. இந்த ஆலயத்தில் ஒரு வஸ்திர தொங்கல் இருக்கும் போது இந்த வஸ்திர தொங்கலுக்குள்ள என்னையா இருக்குதா? மகிமை இருக்கிறது. அந்த மகிமையின் வஸ்திரத்தை நாம் பெற வேண்டும் என்றால் நாம் எப்படி ஆராதிக்க வேண்டியது சேராபி தூதர்கள் நமக்கு கற்று தந்திருக்கிறார். முதலாவது எதை மூட சொல்றாரு? 2 ரெக்கையில் என்ன மூட சொல்றாரு? கண்களை மூடணும். நம்ம ஏன் ஜெபிக்கும் போது ஆராதிக்கும் போது கண்ணை மூடுன்னு சொல்றோம்? சொல்லு, ஏன் கண்ணை மூட சொல்றோம்? ஏன் ஜெபிக்கும் போது கண்ணை மூடுன்னு சொல்லும் போது ஏன் அந்த வார்த்தை சொல்றோம்? எப்ப இந்த கண்களை மூடும் போது நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும். இதுதான். ஏன்னா ஏன்பா கண்கள் மூடு ஜெபிக்கும் போது எதில் யாரா ஜோம் பண்ணப்பா கண்ணை மூடுப்பா ஜோம் பண்ணுவேன்.
அப்ப ஆராதனைக்கு போது கண்கள் மூடி ஆராதிப்பா. ஏன் கண்களை மூடனா, இந்த சரியத்துக்குரிய கண்களை மூடும் போது நம் உள்ளான ஆவிக்குரிய கண்களை திறக்கப்பட வேண்டும். இந்த ஆவிக்குரிய கண்களை எப்படி திறக்கணும்னு சொன்னா, வேதம் சொல்லப்பட்டிருக்குது, ஆவியோடும் உண்மையோடும் நாம் என்ன செய்யணுமா, ஆண்டவரை தேடணும். அப்ப தேவ மகிமையின் வஸ்திரத்தின் தொங்கல் ஆலயத்தில் தொங்கி இருக்கிறது. மகிமை நிறைந்த வல்லமை இந்த இடத்தில் இருக்கிறது. நமக்கு சௌகியம் ஆரோக்கியம் வர வேண்டும் என்றால் அந்த 12 வருஷ ஸ்திரீ சரியாக வஸ்திரத்தோட மகிமை அறிந்திருந்தார். அந்த மகிமை எப்படி நாம் அறிய வேண்டும் என்றால், தேவ ஆலயத்தில் மகிமை நிறைக்கப்பட்டிருக்கிறது. நான் எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றால், கண்களை மூடி ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய கண்களை திறந்தால்தான் நமக்கு ஆரோக்கியத்தை, தேவ சுகத்தையும் தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. நல்லா கவனிங்களே. இன்னைக்கு பிசாசு வஞ்சிக்கிறதே என்ன தெரியுமா, கண்கள் தான். இந்த கண்கள் தான் வேதம் சொல்லப்பட்டது. சரியத்துக்கு கண்கள் என்னவா இருக்கிறதா, விளக்கா இருக்கிறது. உன் கண் தெளிவா இருந்தா உன் சரீரம் எப்படி இருக்கா, தெளிவா இருக்கும். இன்னைக்கு கண்ணு தான். பிசாசு முதலாவது வஞ்சிக்கப்பட்டு ஈக்கப்பட்டு இச்சிக்கப்பட்டது என்னது, கண்ணு தான். வேதத்தில் நமக்கு தெரியும். ஆதியாகமம் 3 அதிகாரத்தில் பிசாசு ஏவாளை பார்த்து சொன்னார், அந்த பழத்தை ருசி பார்த்தா உன் கண்கள் என்ன தெரியுமா, திறக்கப்படும். முதலாவது சொன்ன வார்த்தை உன் கண்கள் திறக்கப்படனர். அது நிமித்தம் நமக்கு தெரியும், அந்த பார்வைக்கு இன்பமும் இச்சிக்கப்படுவதற்கென்று அந்த பழத்தை ருசி பார்த்த உடனே நடந்த காரியம் நமக்கு தெரியும். அவர்கள் கண்கள் திறந்தது. அவர் கண்கள் திறந்த உடனே தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்திரை தைத்து ஒளிந்து கொண்டார்கள். அப்ப ஆவிக்குரிய கண்களை விட்டு மாம்சமான கண்களிலே திறக்கப்பட்டதுனால என்ன நடந்தது என்றால், அவனுக்கு வெட்கம் வந்தது. தேவனை விட்டு ஓடினார்கள். தேவ சத்தத்தை கேட்க முடியல. தேவன் கூப்பிடும் போது, ஆதாமே நீ எங்கே இருக்கிறானா, ஆண்டவரே உங்களுடைய சத்தத்தை என்னால் கேட்க முடியல, காரணம் நான் நிர்வாணமாக இருக்குது, ஒளிந்து இருக்கிறான்னாரு. அப்போ அவன் வாழ்க்கையில் வந்த விளைவுகளை நமக்கு தெரியும். ஏனென்றால் பிரியமானவர்களே, இன்னைக்கு சேராபி தூதர்கள் துதிக்கும் போது, மகிமையோடு ஆராதிக்கும் போது, இன்னைக்கு அந்த ஆவிக்குரிய ஆராதனை எப்படி இருக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தருகிறதா இருக்கின்றது. எப்படி ஆராதிக்க வேண்டும் என்றால், கண்களை மூடி. அல்லேலூயா. நீ எப்போ உன் கண்ணை இப்படி மூடுறியோ, உன் ஆவிக்குரிய கண்ணை திறக்கிறாயோ, அந்த மகிமை வஸ்திரத்தை நீ பார்ப்ப. அல்லேலூயா. நீ நினைச்சு பார்க்கிற இது சாதாரணமான இடம் இல்லை. ஆண்டவர் பேசுற இடம். தேவனுடைய மகிமையின் வஸ்திரத்தின் தொங்கல் இங்கு இருக்கிறது. இந்த மகிமையின் வஸ்திரத்தை நான் பார்க்க வேண்டும் என்றால், அந்த மகிமை நான் பெற வேண்டும் என்றால், எனக்கு ஆரோக்கியத்து சுகத்தை நான் பெற வேண்டும் என்றால், என் ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டும். இந்த ஆவிக்குரிய கண்கள் திறந்தாதான் அந்த மகிமை நீ பெற முடியும். இல்லை என்றால் நமக்கு சௌகியத்தை, ஆரோக்கியத்தை நம்ம பெற முடியாது. அல்லேலூயா. இன்னைக்கு பிசாசுக்கு தான் அதுதான் தெரியும். அதுதான் கண்ணை மூணாலும் ஆராதனை டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. சில பேர் கண்கள் திறந்து ஆராதனை. ஏன்னா வேதம் தெளிவாக ஆராதனை எப்படி செய்ய வேண்டும் ஒழுக்கத்தை இந்த ஏசாயா ஆராதிகார் கற்றுக் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கண்களை மூடி. ஏன் கண்களை மூடப்பட்டிருக்குது? உன் ஆவிக்குரிய வளர்ச்சியில உன் கண்கள் திறந்தாதான் உன் கிறிஸ்துவ வாழ்க்கையிலே உனக்கு ஆரோக்கியத்து சுகத்தை நீ பெற்று ஆசீர்வாதமா இருப்பாய். கரங்களை தட்டி நம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா?